பிராங்க்லின் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், நோயல் ஃபெலிக்ஸ் உடல் நல பெற வேண்டியும், நோயல் ஃபெலிக்ஸ் பிரசன்னா கிரேஸ் குழந்தை வர வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது திருப்பலி முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம். புனித ஞான பிரகாசியாரின் அன்பு உறவுகளே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் அனைவரையும் இன்றைய திருவிழா திருப்பலிக்கு அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் அருள்பணி ஞானமுத்து அவர்களின் பணி வாழ்விற்காகவும் அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் வானோர் போற்றும் தூயவர் புனித ஞான பிரகாசியார் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் உள்ளத்து தூய்மையை விரும்புகின்றார் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ற தூய வாழ்வு வாழ்ந்தவர் புனித ஞான பிரகாசியார். தூயவர் என்னும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது தூய்மையான உள்ளத்தாலும் வாழ்வாலும் தமக்கே சொந்தமாக்கியவர். தனது தூய வாழ்வால் சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் புறம் தள்ளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனத்தில் இருத்தி எப்போதும் அவரை போலவே இந்த சமூகத்தில் அடுத்தவர் நலன் பேணும் பணியினை செய்தவர் நம் புனிதர். தூய வாழ்வு என்பது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த வாழ்வே. தூய வாழ்வு அதுவே நிலை வாழ்வின் நுழைவு வாயில் என்பதை தம் வாழ்வால் வாழ்ந்து நமக்கும் வழிகாட்டிய நம் புனிதரை போல் நாமும் நமது வாழ்வை தூய வாழ்வாக மாற்றி நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழக்கூடியவர்களாகிட இறைவனது அருளை வேண்டி இத்திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரி, நம்முடைய ஆண்டு பெருவிழாவினுடைய முத்தாய்ப்பான நாள் இந்த தேர் திருவிழா திருப்பலியை கொண்டாடி நம்முடைய பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு வருகின்ற ஆண்டு முழுவதும் நாம் நிறைவான ஆசீரோடும் நிறைவான தூய உள்ளத்தை பெற்றவர்களாகவும் நிறைவாக அடுத்தவர் சேவையில் இன்றும் நம்மை அர்ப்பணித்தவர்களாகவும் வாழ்வதற்கு தேவையான ஆசிரையும் அருள்வரங்களை வேண்டி இந்த திருப்பலியை கொண்டாடி மகிழ வந்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் இந்த புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மை தனத்திற்காகவும் நன்றியின் விழாவாகவும் நம்முடைய குடும்ப விழாவாகவும் ஏறெடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான நாளை இறைவன் நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய திருவிழா திருப்பலியிலே நம்முடைய அனைத்து குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப வளர்ச்சிகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டவருடைய உடல் நலத்திற்காகவும் முதியவர்களுக்கு தேவையான ஆறுதலும் உடனிருப்பும் உறவும் கிடைப்பதற்காகவும் மற்றும் பிள்ளைகளுக்கு தேவையான இறைஞானமும் அறிவும் ஆசிரம் கிடைக்கும்படியாகவும் சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு தந்தைகளுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மலத்தையும் இறைவன் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்படுத்துவதாய் பக்தியோடு இணைந்து இறை ஆசிரை வேண்டி புனித ஞானப்பிரகாசனுடைய பரிந்துரையால் எல்லா வரங்களையும் பெற்று மகிழ அருள் வேண்டி இணைந்து ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தூய மறையின்மைகளை நாம் தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனும் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவம் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேர்பலன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனம் 8-11 முடிய மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, கணவரும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவரை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. பேரொளி அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள்.
அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுதிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 3-4 மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்.
தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகாரென உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரி, புனித ஞானப்பிரகாசருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பீஸ். அன்புக்கினியவர்களே, விழாவினுடைய முக்கியமான செயலாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் எடுப்பது ஒரு நன்றியின் கொண்டாட்டம். இரண்டாவது, நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட மாற்றங்கள், நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள், நாம் வேண்டியது கிடைத்ததற்கான செயல்பாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நம்மோடு பயணிக்கின்ற, நம்மை காத்து பராமரித்து பரிந்து பேசி நமக்கெல்லாம் நல்வாழ்வு பெற்று தருகின்ற புனிதர்களை நினைத்து நாம் நன்றியின் விழாவாக ஏறெடுக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் அந்த புனித இறைவனிடமிருந்து பெற்று தருகின்ற எல்லா விதமான வரங்களுக்கும் படைத்தவரை நினைத்து, காப்பவரை நினைத்து, வழிநடத்துவரை நினைத்து நாம் பெருமை கொள்வது மட்டுமில்லாமல் புகழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தவர்களாய் ஒவ்வொரு ஆண்டு விழாவையும் சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆண்டில் நாம் அனைவருமே நம்முடைய பாதுகாவலர் ஞானப்பிரகாசருடைய விழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே நம்முடைய புனிதருடைய திருநாமத்தை இன்றைக்கு கொண்டாடுவதற்கு சிறந்த ஒரு தலைப்பாக நமக்கு கொடுத்திருப்பது வானதூதர் போற்றும் தூயவர் புனித ஞானப்பிரகாசியார் என்ற சிந்தனைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவுள் இந்த விழாவோடு ஒத்த நற்செய்தியாக இந்த பொது காலத்தினுடைய 13ஆம் ஞாயிறு நற்செய்தி முதல் வாசகம் மற்றும் 2ஆம் வாசகம் அமைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளில் நம்முடைய புனிதருடைய வாழ்வும் அவருடைய செயல்களும் குறுகிய ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்வில் தூயதை தனதாக்கி கொண்டு வாழ வேண்டும், தூய்மையின் பிறப்பிடமாக இருக்கின்ற ஆண்டவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், தூய்மையின் பிறப்பிடமாக இருந்து செயல்பட்ட ஆண்டுடைய செயல்களை என்னுடைய செயல்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிறு வயதிலேயே அவர் தன்னுடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்திய ஒரு புனிதராக இருந்திருக்கின்றார். எனவே இந்த சிறு வயதிலே தன்னுடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்தியதற்கு அவர் எடுத்த ஆன்மீக மற்றும் தவ முயற்சிகள் எல்லாம் சற்று உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் வார நாட்களில் 3 நாட்கள் இந்த தவ மற்றும் ஆன்மீக தாகத்தை தன்னகத்தை உள்ளடக்கியவராய் அவர் 3 நாட்கள் இந்த தூய்மையை அடைவதற்கு தேவையான தவ முயற்சியை மேற்கொண்ட ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். அதே போன்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்கின்ற பொழுது அவர் இதுவரைக்கும் எத்தகைய சாவான பாவத்திற்கும் உள்ளாகாமல் தன்னுடைய வாழ்வை காத்து கொண்டார் என்றும் நமக்கு
அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு தவத்திலும் ஜபத்திலும் மற்றும் சாவான பாவத்திற்கு உள்ளாகாதபடி தன்னை காத்து கொண்ட இந்த புனிதர் எத்தகைய தூய உள்ளத்தை பெற்று தூயமையான செயல்களை இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்தது போன்று தன் வாழ்நாள் முழுவதும் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு தெள்ளத் தெளிவாக நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அடுத்தவருடைய சேவை, குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்களுடைய சேவை அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து எம்புகிறது. எனவே யாரெல்லாம் தூயதொரு உள்ளத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய செயலை செம்மையாக்குவதற்கு தேவையான ஆன்மீக செயல்பாடுகளோடு இணைந்து அவருடைய சமூக சேவையில் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறுதான் நம்முடைய பாதுகாவலரும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை பிரசன்னத்தை அறிந்ததோடு மட்டுமில்லாமல் இறைவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிதரை நாம் பெற்றிருப்பது நம் ஒவ்வொருவருக்கும் நிறை மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறை ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான வழியையும் வாழ்வையும் நமக்கு அடையாளமாக காண்பிக்கின்ற ஒரு புனிதரை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த புனிதருடைய வாழ்வில் அவர் இன்றைய நற்செய்தியோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அவர் முற்றிலும் எல்லாவற்றையும் கடவுளுக்காக அர்ப்பணித்தவராக இருந்திருக்கிறார். முதல் செய்தியாக அவர் எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அவரை மட்டுமே என்னுடைய மீட்பராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்திய புனிதராக இருந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அவர் இயேசுனுடைய சிலுவையும் சுமப்பதற்கு அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய ஆன்மீக விடாமுயற்சியை தனதாக்கி கொண்டு இயேசுனுடைய சிலுவையை நான் பின்பற்றி வாழ வேண்டும், அது எனக்கு வாழ்வின் அர்த்தத்தை கொடுக்கும், அது வாழ்வினுடைய விடாமுயற்சியோடு இணைந்து வெற்றி கொள்வதற்கு தேவையான எனக்கு மாபெரும் கருவியாக இருக்கும், ஆயுதமாக இருக்கும் என்பதை உணர்ந்து நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார் சிலுவையை தழுவ அவர் முயற்சி எடுத்தார். அதே போன்று நாம் பார்த்தோம் என்றால் அவர் தீராத தம்முடைய தீவிரமான முயற்சியால் அவர் சேவை செய்வதிலும் மற்றும் எதிர்கொண்டு வருகின்ற சவால்களை எல்லாம் சந்தித்து அதில் வெற்றி காண்பதற்கும் தேவையான வாய்ப்பை பெற்றவராகவும் அவருடைய வாழ்வு அமைந்திருந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இவ்வாறு இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவன் மேற்கொண்ட சிலுவையை தனதாக்கி கொண்டு அந்த சிலுவையின் வழியாக தீராத முயற்சியால் அவருடைய சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் தியாக செம்மலாக நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார் இருந்திருக்கின்றார். எனவே இந்த மூன்றும் இணைந்தால் நம்முடைய வாழ்வில் நாம் தூய்மையை பெற்றிருக்கின்றோம். இந்த மூன்றையும் நாம் செய்ய முயற்சி எடுக்கின்ற பொழுது நான் தூய உள்ளத்தவனராக இருக்கின்றேன் என்பதை நாம் அறியவும் அடுத்தவர் அறியும் தேவையான ஆன்மீக தாகத்தை நாம் அடைவதற்கு தேவையான முயற்சி எடுத்தவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை கடவுள் புனித ஞானப்பிரகாசர் வழியாக நமக்கு எடுத்து எம்புகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சொல்லி அவர் உலக வாழ்வை துறந்து நற்செய்தியின் பொருட்டு எல்லாவற்றையும் இழக்க அவர் ஆரம்பித்தார். இவ்வாறு அனைத்து புனிதருடைய வாழ்விலும் பார்க்கிறோம். எல்லோருமே இந்த உலக ஆசைகளை துறந்துவிட்டு நற்செய்தியை தம்முடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு அதை அடுத்தவரோடு அறிவிக்கின்ற மனப்பாங்கை பெற்றவர்களாக இந்த உலகளாவிய மக்களோடு இணைந்து செயல்பட்ட அனைத்து புனிதர்களைப் போன்று நம்முடைய புனிதரும் உலக காரியங்களை துறந்துவிட்டு நற்செய்திதான் என்னுடைய வாழ்வின் மூச்சும் என்னுடைய வாழ்வினுடைய செயலாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவராய் அவர் நற்செய்தியின் பாதையில் அவர் தம்முடைய வாழ்வை செம்மையாக்க முயற்சி எடுத்தார். எனவே அன்பார்ந்த சகோதரர் சொல்லி இன்றைக்கு நாம் நம்முடைய பாதுகாவலர் ஞானப்பிரகாசியோடும் மற்றும் இன்றைய நற்செய்தியோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வாறு அவருடைய வாழ்வோடு இறைவார்த்தையோடு இணைந்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் மேற்கொள்ளவும் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக நாம் வைத்துக் கொள்வதற்கும் தேவையான வழிவகைகளை அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். என்றால் இன்றைய முதல் செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நாம் எல்லாவற்றுக்கு மேலாக கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக நான் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை முதல் செய்தியாக நம்முடைய புனிதர் எடுத்துக்கொள்ள இன்றைக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் இன்றைய நாளிலே அவர் தம்மை விட, தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய உடன்பிறப்புகளை விட, தன் செல்வாக்கை விட, தன்னுடைய பணபலன்களை விட,
தன்னுடைய அந்தஸ்தை விட, தன்னுடைய அதிகாரத்தை விட அவர் இறைவனை பற்றி கொள்ள ஆரம்பித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து எம்புகிறது. என்றால் குடும்பத்தோடு நான் இணைந்திருந்தால், குடும்பத்தோடு என்னுடைய பற்றை நான் வெளிப்படுத்தினால், என்னை படைத்தவருக்காக என்னால் பணி செய்ய முடியாது என்பதற்காக அவர் அனைத்தையும் துறந்துவிட்டு அவர் கடவுளை மட்டுமே பற்றி கொண்டவராக வந்திருக்கிறார் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து இயம்புகிறது. எனவே இந்த நாளிலே கடவுள் அதை தான் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்கிறார். யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமான ஆசையோ, தன் குடும்பத்தை பற்றிய கவலைகளோ வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் என்னை பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன் இந்த ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறார் என்றால் நாம் குடும்பத்தை விட்டு வருவதற்காக அல்ல, மாறாக குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் விட இறைவன் கொடுக்கின்ற அன்பை நான் அடுத்தவரோடு முழுமையாக பகிர்ந்து கொண்டு அவரை மட்டுமே அவர்களுக்கு அளிக்கின்ற மனிதனாக நான் மாறுகின்ற பொழுது நான் என்னுடைய இறை தந்தையினுடைய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற மக்களாய் அவரை மட்டுமே நான் பற்றி கொண்டு அவர் வழியாக நான் மீட்பை அடைவதற்கு தேவையான காரணியாக அமையும் என்பதை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் என்று எடுத்து எம்புகிறார். எனவே இந்த நாட்களில் நாம் சில இடங்களில் சிந்தித்து விடுகின்றோம். குடும்பத்தை விட்டு வருவர்களெல்லாம் நம் மீது பாசம் இல்லாதவர்கள், நம் மீது பற்றில்லாதவர்கள். மாறாக கடவுள் சொல்வதுதான், யாரெல்லாம் உங்களுடைய தாய் தந்தையை மற்றும் உங்கள் சகோதர சகோதரை நீங்கள் துறந்து விட்டு என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்றால் நீங்கள் என் அன்பை சுவைத்தவர்களாய் என் அன்பை அடுத்தவர்களோடு நீ பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு என் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையான காரணியாக நான் உன்னை அமைக்கிறேன் என்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர் சொல்லி இன்றைக்கு கடவுளுடைய அன்பில் நாம் அனைவருமே நிலைத்திருப்பதற்கு தேவையான ஆசீர்வாதம் நமக்கு இறைவார்த்தையின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகின்றார், நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய அன்பு பிரசன்னம் நம்மை என்னாலும் ஆட்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அதற்கு தேவையான தூய்மையான செயல்களை நான் உள்வாங்கி கொண்டு அதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நான் இயேசுவை நிறைவாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை உள்வாங்க நம்முடைய பாதுகாவலரும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு சொல்கின்ற செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் இரண்டாவது செய்தியாக உள்வாங்குவதற்கு சிலுவையை சுமந்து வர சொல்கிறார். அதைதான் மத்திய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 37 39 முடிய நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் தன்னுடைய சிலுவையை நம்மை சுமந்து வர இன்றைக்கு அழைப்பை கொடுக்கிறார். எனவே அவ்வாறு தன்னுடைய சிலுவையை சுமக்காதவர்கள் தன்னை பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று நம் ஆண்டவர் ஆணித்தரமாக இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்கிறார். என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சிலுவைகள், நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் சந்திக்கின்ற தேவையற்ற காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கு நமக்கு ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் நான் ஆண்டவரை நிறைவாக பின்பற்ற முடியாமல் போய்விடுகிறது என்று இன்றைக்கு நாம் பல்வேறு நிலைகளிலிருந்து பல்வேறு விதமான அழைப்புகளை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அழைப்புகள் இங்கு எங்கு செல்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்காமல் நம்முடைய செல்வம், நம்முடைய பணம், நம்முடைய புகழ், நம்முடைய பட்டம், நம்முடைய பதவி, நம்முடைய சேமிப்புகள் அனைத்தின் மீதும் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வானது அங்கே கொடுக்கப்பட்டு நாம் அதை சுமந்தவர்களாய் இன்றைக்கு அல்லல் படுகின்றோம், அவதிப்படுகின்றோம். அதன் வழியாக அடைகின்ற மகிழ்ச்சி மிக மிக ஒரு குறுகியதாக இருந்து விடுகிறது. ஏனென்றால் குறுகிய கால பொருட்களை மட்டும்தான் நாம் சேகரித்து வைத்துவிட்டு நம்முடைய எல்லையில்லா பயணத்தை அடைவதற்கு தேவையான, மோட்சத்தை அடைவதற்கு தேவையான செல்வத்தை நாம் சேர்த்து வைக்க மறந்து விடுகின்றோம். அதனால்தான் கடவுள் சொல்கிறார், என் சிலுவையை சுமக்காமல் நீங்கள் என்னை பின்பற்ற முடியாது என்று நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது மட்டுமில்லாமல் நம்முடைய புனிதர் வாழ்வின் வழியாக சொல்லுகின்ற செய்தியும் நாம் இன்றைக்கு உள்வாங்கி இந்த சிலுவையை நம்முடைய புனிதர் எவ்வாறு தன்னுடைய வாழ்வில் சுமந்தார் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தன் வாழ்வின் முழுவதையும் அவர் இறைவனுக்காக அர்ப்பணித்ததோடு மட்டுமில்லாமல் தன் குடும்பத்தினுடைய மத அழைப்பதை அவர் கடைபிடித்தவராக இருந்தாலும் கூட அதை கசப்போடு, வெறுப்போடு, பொறுமையோடு கடைபிடித்திருந்தாலும் கூட அவர் அதைவிட மேலாக இருப்பவர் என் ஆண்டவர்,
அதைவிட மேலாக எனக்காக காத்திருப்பவர் என் இறைவன். அவரை என்னுடைய எளிமையான என்னுடைய ஆன்மீக செயல்களால், என்னுடைய பொது சேவைகளால் நான் கடைபிடிக்கின்ற பொழுது அவருடைய சிலுவையை நான் சுமக்க தயார் நிலையில் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்திய புனிதரை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அவ்வாறு தன்னுடைய எளிமையான வாழ்வு, தம்முடைய எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் துறந்துவிட்டு இறைவனை மட்டுமே என்னுடைய வாழ்வும் வசதியும் என்று பற்றி கொண்ட இந்த புனிதருடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சிலுவையை நாம் சுமப்பதற்கும், சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கும், சிலுவையின் வழியாக மீட்பு உண்டு என்பதை பற்றி கொண்டு வாழ்வதற்கும் இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புனிதர் வழியாக சிலுவையை சுமக்க வர சொல்கிறார். சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றி அவருடைய வாழ்வை பிரதிபலிக்க வர சொல்கிறார். அதன் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அவரை பின்பற்றி இறைவனுடைய நற்செய்தியின் தூதர்களாக நாம் வாழ்கின்றோம் என்பதை அவர் நிறைவாகவே வெளிப்படுத்துகிறார். அதற்கான வாய்ப்பை தான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருமுழுக்கின் பொழுதே கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். என்றால் திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாம் புது வாழ்வை நோக்கி பயணித்து இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் பங்கேற்பதற்கு தேவையான வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் இன்றைக்கு தூயதொரு உள்ளத்தை மட்டும் இல்லாமல் தூய்மையான செயல்களை சிலுவையால் நாம் பெற்று செயலாக்கம் செய்ய முடியும் என்பதை நம்முடைய புனிதர் இயேசுவையும் சிலுவையையும் தனதாக்கி கொண்டு வாழ்ந்ததனால் நமக்கு சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய புனிதருடைய வாழ்வு எப்பொழுதுமே அடுத்தவருடைய தாகத்தை தணிக்கின்ற ஒரு மாபெரும் செயலாக இருந்திருக்கிறது. அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கேட்டோம். நீர் ஒரு கொள்ளளவு தாகம் கொடுத்தால் போதும், அதிலே அவர்கள் நிறை மகிழ்ச்சி அடைவார்கள். அதன் வழியாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்கிறார். எனவே இன்றைக்கு எளியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் அனாதைகள், ஆதரவற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னை தேற்ற, எனக்கு வழிகாட்ட, என்னோடு இருக்க, என் சுமையை தணிக்க, என்னுடைய வாழ்வில் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அகற்றி எனக்கு புது ஒளியும் புத்தொழியும் தருவதற்கு தேவையான உடனிருப்பை கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்களா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள் எண்ணிலடங்கா மக்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய புனிதர் தன்னுடைய ஆன்மீக தாகத்தை அவர் தேடியதோடு மட்டுமில்லாமல் இத்தகைய மக்களையும் அவர் தேடிச் சென்றார் என்பதை நாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. அந்த தேடலின் வழியாக அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற, நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் தானும் அதன் வழியாக நோயை பெற்றுக்கொண்டு இறந்ததாக நமக்கு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட இவ்வாறு தான் யாருக்கு தன்னுடைய உதவி, யாருக்கு தன்னுடைய உடனிருப்பு, யாருக்கு தன்னுடைய தொடல் தேவை என்பதை அறிந்தவராய் நம் ஆண்டவர் தேடி சென்று சாலைகளிலும் வீதிகளிலும் அவர்களை கண்டு கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்காக தன் உயிரை கொடுத்தார் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை வழங்குகிறார். கடவுளை நாம் மையமாக வைத்திருக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சிலுவையை நமதாக்கி கொண்டு நாம் வாழ வேண்டும். என்றால் நோய்கள் நம்மை தாக்கலாம், துன்பங்கள் நம்மை வாட்டலாம். ஆனால் இந்த துன்பத்தின் வழியாக நான் அடைய வேகின்ற இலக்கை அடைவதற்கு தேவையான அற்புதமான இறைப்பிரசன்னம் தாங்கிய அவருடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதன் வழியாக நாம் சிலுவையை பாரமாக கருதாமல் அது எளிமையானது, நம் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடிக்கக்கூடியது, அது அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியது என்பதை உணர்ந்து வாழ நம்மால் முடியும். அதே போன்றுதான் நம் ஒவ்வொருடைய வாழ்வும் இன்றைக்கு நட்பின் வழியாக, உறவின் வழியாக, தனிமையில் இருப்பவர்களுக்கு உதவுவதன் வழியாக, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துயர் துடைக்கின்ற மருந்தாக நாம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாகும். இறைவன் கொண்ட அதே தூய்மையை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ்கின்ற தூய்மையான வாழ்வாகவும், நம்முடைய புனிதர் நமக்கு விட்டு சென்ற தூய்மையின் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்வாகவும் அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர் சொல்லி இன்றைய நாளில் என்னுடைய புனிதர் எனக்கு கொடுத்த இந்த செய்தி, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எனக்கு கொடுத்த இந்த செய்தியை நான் இன்றைக்கு உள்வாங்க முயற்சி எடுத்தாலே போதும்,
நான் என் புனிதரை போன்று இந்த வயதில், இந்த நேரத்தில், இந்த மனிதர்களுக்கு என் வாழ்வை நான் தூய்மையானவன் என்பதை பிரதிபலித்து வாழ முடியும். அதற்கான வரத்தை வேண்டி திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிக்க சகோதர சோலை, இந்த புனிதமான கல்வாரியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கின்ற நாம் உருக்கமாக நம்முடைய புனித ஞானப்பிரகாசர் வழியாக நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய ஊரின் தேவைகள், நம்முடைய பங்கின் தேவைகள் மற்றும் நம்முடைய அருட்தந்தைகள் தேவைகள் அனைத்தையும் அர்ப்பணித்தவர்களாய் பக்தியோடு இணைந்து இறை ஆசிரை வேண்டி உருக்கமாக மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் உம்முடைய மந்தையை தூய வாழ்வை நோக்கி வழிநடத்தவும் நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கவும் வேண்டிய ஆற்றலையும் அணுகுமுறையையும் அவர்களுக்கு அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் நல் தெய்வமே இறைவா, இத்திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் அருள்பணி ஞானமுத்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் சீடராக இயேசுவின் இறையாட்சி கனவை நிறைவேற்றும் உன்னத குருவாக நல்ல உடல் உள்ளம் சுகம் தந்து காத்திட இறைப்பணியில் வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே என் இறைவா, இன்றைய திருப்பலி வழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித ஞான பிரகாசியர் அன்பிய இறை மக்களை ஆசிர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற பணிகளில் வெற்றி காணவும், முயற்சிகளில் உடனிருக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாவற்றிற்கும் ஊற்றே எம் இறைவா, இன்று உம் பலியில் இணைந்திருக்கும் எங்களை அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் எம் புனிதரைப் போல் உம்மை அன்பு செய்து உம் திருவுளத்தை அறிந்து சுவாசித்து நிறைவேற்றி உமது திட்டத்தை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும் தூய உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, உண்மை அன்பு செய்கின்ற மக்களை என்னாலும் எப்பொழுதும் மது அரவணைப்பில் வைத்து பாதுகாக்கின்றீர் என்பதை உணர்ந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவாக ஆசீர்வதித்தருளும். அதன் வழியாக நாங்கள் ஏறெடுத்த தேவைகளை பெற்றுக்கொண்டு அடுத்தவருக்கும் உமக்கும் என்றும் பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து தூய வாழ்வை எமதாக்கி கொள்ள தேவையான வரங்களை பொழிந்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு மறைநவிகள் பங்கேற்பதால் நாங்கள் உமது அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
கண்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஞான பிரகாசருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படைப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிக்க சகோதர சொல்லி நம்முடைய ஆண்டு பெருவிழாவினுடைய இந்த கல்வாரி பலியில் பங்கேற்று கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இந்த பலிப்பிடத்திலே அர்ப்பணிப்போம். மற்றும் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் இந்த பலிப்பிடத்திற்கு கொண்டு வருவோம். சிறப்பாக இந்த ஆண்டு பெருவிழாவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்தந்தையர்கள் மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள், விழா பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இதற்காக உழைக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் இந்த பலிப்பிடத்திலே அர்ப்பணிப்போம். அவர்கள் ஒவ்வொருடைய ஆலோசனையாலும் வழிகாட்டுதல் ஆடும் ஜெபத்தாலும் இந்த அன்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி பெருக்கோடு சிறப்பித்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக காத்தவர்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் உண்மையாகவே எங்களுடைய பாதுகாவலர் ஞானப்பிரகாசர் வழியாக எங்களை இந்நாள் வரை பராமரித்து பாதுகாத்த கடவுள் வருகின்ற நாட்களிலும் எங்களை பாதுகாத்து பராமரிப்பார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த வழிப்பிடத்திலே அர்ப்பணித்தவர்களாய் உருக்கமாக மன்றாடி இறை பிரசன்னத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலியோம், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கிய அன்பின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும்.
என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உணர்வுகளாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித ஞான பிரகாசியாரின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த புலிப்பாக்கு புனித ஞான பிரகாசியாருடைய ஆண்டு திருவிழாவை நாம் இனிதே அகமகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா இனிய ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய உன்னதமான திருவிழாவாக கடவுள் நமக்கு மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவருக்கும் நம்முடைய பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாருக்கும் கைகளை தட்டி நம்முடைய நன்றியை சமர்ப்பிப்போம். அன்பு உறவுகளே, இந்த ஆண்டு திருவிழாவை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்தவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஞானமுத்து அவர்கள். தந்தை அவர்கள் திரேசாபுரம் என்கிற பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து தெம்போடும் உற்சாகத்தோடும் துடிப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல்வேறு பங்குகளில் பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். ஐயப்பந்தாங்கல் என்கிற பங்கிலும் குரோம்பேட்டை என்கிற பங்கிலும் பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அற்புதமான ஒரு குரு என்று சொன்னால் அருள்பணி ஞானமுத்து அவர்களை கண்டிப்பாக சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு எளிமையானவர், அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவர், பேச்சை குறைத்து செயலில் ஆதிக்கம் செலுத்துவது அவருடைய இயல்பு. இந்த நன்னாளில் இன்றைய முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம், இந்த 3 வாசகங்களை கசக்கி பிழிந்து உருக்கி நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் தந்தையவர்கள் எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். நம்முடைய பாதுகாவலருக்கும் புனித ஞான பிரகாசியாருக்கும் இந்த 3 வாசகங்களுக்கும் இடையே நெருக்கத்தை தந்தையவர்கள் விளக்கி கூறினார்கள். எவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறாரோ அவருக்குத்தான் முதன்மையான இடம். அதுபோல நம்முடைய புனிதரான புனித ஞான பிரகாசியாரும் அப்படித்தான் வாழ்ந்தார். இயேசுவுக்கு முதன்மையான இடம். தந்தையவர்கள் கூறியது போல நம்முடைய சிலுவைகளை நாம் சுமந்து பின்பற்ற வேண்டும். அதுபோல தன்னுடைய சிலுவைகளை எல்லாம் சுமந்து இயேசுவை பின்பற்றியவர் நம்முடைய பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியார். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். புனித ஞான பிரகாசியார் அப்படித்தான் செய்தார். நீங்களும் நானும் அப்படி வாழ வேண்டும் என்று தந்தையவர்கள் நமக்கு விளக்கி கூறினார்கள். நம்முடைய பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாருக்கும் இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றிய பாசமிகு தந்தை அருள்பணி ஞானமுத்து அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன நெருங்கிய தொடர்பு என்று சொன்னால், நம்முடைய புனிதருடைய பெயரும் ஞானம், ஞான பிரகாசியார், தந்தையினுடைய பெயரும் ஞானமுத்து, இரண்டிலும் ஞானம். உண்மையிலேயே நம்முடைய தந்தை ஞானமுத்து அவர்களும் நம்முடைய புனிதரை போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். என்னுடைய இனிய நண்பர். நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்து ஒன்றாக குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். எங்களுடைய வகுப்பில் 13 பேர். 13 பேரில் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றும் இணைபிரியாமல் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இறைப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம்.
தந்தையவர்களை நாங்கள் அழைக்கிற பொழுது அவரை ஞானம் என்று அழைப்பது இல்லை, முத்து என்றுதான் நாங்கள் அழைப்பது உண்டு. காரணம், எவ்வாறு முத்தானது மதிப்பு மிக்கதோ, விலை உயர்ந்ததோ, சிறப்பானதோ, மேன்மையானதோ, அதுபோல அருட்தந்தை ஞானமுத்து அவர்களும் மதிப்புக்கு உரியவர், சிறப்பானவர், மேலானவர், அனைவரையும் மதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அருட்தந்தை ஞானமுத்து அவர்கள். திரேசாபுரம் என்கிற பங்கிலே ஒரு கிளை பங்கில் நம் ஊர் போல ஒரு கிளை பங்கில் தந்தையவர்கள் புதிய ஆலயத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடிய விரைவில் திரேசாபுரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை தந்தையவர்கள் கட்ட இருக்கிறார்கள். எண்ணிலடங்கா பணிகளை தந்தையவர்கள் துடிப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான வேளையில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வந்து நமக்காக ஜெபித்த, திருப்பலி நிறைவேற்றிய, அருமையான மறைவுரை சிந்தனையை வழங்கிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஞானமுத்து அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய உதவி தந்தை அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அவருடைய உடல்நலத்திற்காக, அவருடைய பணி சிறக்க மேற்கொள்கிற கட்டுமான பணிகள் முழுமையாய் நிறைவடைய அவருக்காகவும் அவருடைய பங்கு இறை சமூகத்திற்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டு திருவிழா என்று சொன்னாலே மகிழ்ச்சி. ஆனால் நமக்கு அந்த மகிழ்ச்சியோடு கூடுதலாக இன்னொரு மகிழ்ச்சி அருட்தந்தை மதன் பாபு. நம் அனைவருக்கும் பிடித்தமானவர், பரிச்சயமானவர், நம்முடைய மண்ணில் ஓடியாடி பணியாற்றியவர். தந்தையவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அன்பு ஆயர் அவருடைய செயலராக இருந்து தெம்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கு நான் எப்பொழுதெல்லாம் செல்லுகிறோனோ அப்பொழுதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம், அருட்தந்தையர்களாக இருக்கலாம், ஏன் ஆயராக கூட இருக்கலாம், என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுவது தந்தை மதன் பாபு சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று கூறுகிறார்கள். ஒரு மாதத்திற்குள் அனைவருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட அற்புதமான செயலராக, பணியாளராக தந்தையவர்கள் அங்கு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இல்லத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாதத்திற்குள் எண்ணிலடங்கா பணிகளை தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அற்புதமான வேளையில் தந்தையவர்கள் நம்மோடு இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. எனவே நம்முடைய ஊரின் சார்பாகவும் தலைமை ஆலயத்தின் சார்பாகவும் குழுமி இருக்கிற அனைவரின் சார்பாகவும் நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக தந்தையவர்களுக்கு உதவி தந்தையவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். கரங்களை தட்டி தந்தையவர்களை வாழ்த்துவோம். இந்த வழிபாட்டை சிறப்பித்த புலிப்பாக்கும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நன்றி. இந்த வேளையில் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் மற்றும் ஆலய பணியாளர் இருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்தவர்கள், திருவிழா அழைப்பிதழ் உங்களுக்கு வழங்கியது முதல் நேரத்தோடு திருவிழா சந்தாவை வசூலித்து கொடுத்து இந்த எல்லா நிகழ்வுகளையெல்லாம் ஒருங்கமைவு அவர்கள் செய்திருக்கிறார்கள், துடிப்போடு பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பிய பொறுப்பாளர், அவரோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய ஆலய பணியாளர், ஆலய வேதியர் இருவருக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த வேளையில் நம்முடைய பாசமிகு பீட சிறார்களுக்கு சிறப்பு நன்றி. வான தூதர்களைப் போல இந்த பீடத்தை அலங்காரம் செய்தவர்கள். மலரை விட இவர்கள் இந்த பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் வானதூதர்களைப் போல. எனவே பீட சிறார்களுக்கும் கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு முன்பு நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளுக்கு சிறப்பு நன்றி. 3 நாள் திருவிழாவில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இந்த ஜெபத்தோடு நின்று விடாமல் பல்வேறு ஆன்மீக பணிகளை நம்முடைய மண்ணில் துடிப்போடு செய்து கொண்டிருப்பவர்கள், ஓயாமல் செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகள். எனவே நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் வழக்கமாக கூறுவது போல நம்முடைய புலிப்பாக்கம் என்று சொன்னால் உடனடியாக நினைவுக்கு வருவது பாடகர் குழு. இந்த 3 நாள் திருவிழாவில் நம்முடைய பாடகர் குழு சிறப்பாக பயிற்சி எடுத்து பாடி இருக்கிறார்கள், அசத்தி இருக்கிறார்கள். கூடுதல் சிறப்பை இந்த விழாவிற்கு அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். எனவே பாடகர் குழு அனைவருக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அருள் பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்கு சிறப்பு உணவு ஏற்பாடு செய்த அனைத்து குடும்பத்திற்கும் மிகுந்த நன்றி.
இந்த 3 நாளிலும் அருட்சுவை உணவு என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் இந்த 3 நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு சுவையான உணவு. ஆகவே அப்படி தரமான பல்வேறு வகையான உணவை கொடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. ஆனால் எல்லா உணவும் சுவையாக இருக்கிறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அன்போடு நீங்கள் செய்து கொண்டு கொடுக்கிறீர்கள் அல்லவா, அந்த அன்பு தான் கூடுதல் சுவையை கொடுக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்படி அன்போடும் பாசத்தோடும் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் என்கிற உணர்வோடு, சகோதரிகள் என்கிற உணர்வோடு நீங்கள் உணவு தயார் செய்து கொண்டு எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். ஆகவே தயார் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த நாளில் நம்முடைய திருவிழாவில் பங்கெடுத்த அனைத்து உறவுகளுக்கும் உணவை உபயம் செய்யக்கூடிய குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. நமக்காக அன்பின் உணவை ஒரு குடும்பம் உபயம் செய்கிறது, தயார் செய்திருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. நம்முடைய வளாகத்தில் வண்ண கோலமிட்டு அழகுபடுத்திய அன்பு தாய்மார்களுக்கு சிறப்பு நன்றி. வலையொலியில் இந்நிகழ்வை பதிவு செய்து பதிவேற்றம் செய்யக்கூடிய இளவல் நம்முடைய அன்பு சகோதரர், அவருக்கும் மிகுந்த நன்றி. இந்த நாளில் தேர் ஏற்பாடு செய்யக்கூடிய உறவுகளுக்கு மிகுந்த நன்றி. அற்புதமான ஒரு அலங்கரிப்பு, அழகான தேரினை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தேர் ஏற்பாடு செய்த, தேர் அலங்காரம் செய்த குழுவினருக்கும் தேர் உபயம் செய்தோருக்கும் மிகுந்த நன்றி. பேண்ட் வாத்தியம் இசைக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு மிகுந்த நன்றி. ஒலி ஒளி அமைப்பு, ஒரு வித்தியாசமான ஒலி ஒளி அமைப்பாக இந்த ஆண்டு கடவுள் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த குழுவினருக்கும் நம்முடைய உபகாரிகள் இந்த விழாவிற்காக பல்வேறு நல்ல உள்ளங்கள் உபயம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும், தன்னார்வ தொண்டர்கள், இந்த ஆலயம் வளாகம் இவற்றையெல்லாம் சுத்தம் செய்த, உடனிருந்த, உழைத்த, உடல் உழைப்பை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், வெளிப்பங்கு இறை மக்கள், பல்வேறு மக்கள் வெளிப்பங்குகளிலிருந்து இந்த திருவிழாவில் பங்கெடுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கும், புலிப்பாக்கத்தினுடைய இறை சமூகத்திற்கும், நம்முடைய இறை சமூகத்திற்கும் சிறப்பு நன்றி. நம்முடைய பங்கை சார்ந்த ஏராளமான மக்கள் திருவிழாவில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும், நம்முடைய அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய பாசமிக உதவி தந்தையர்கள், அருள் பணி செல்வநாயகம் மற்றும் அருள் பணி அல்போன்ஸ் இவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். இன்று காலை அருட்தந்தை அல்போன்ஸ் அவர்கள் என்னை சந்தித்து, வழக்கமாக நீங்கள் யாருடைய பெயரையும் குறிப்பிடுவது இல்லை, எங்களுடைய பெயரும் குறிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். உண்மையிலேயே பெருத்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இளம் வயதிலேயே அப்படிப்பட்ட ஒரு பக்குவம், மன பக்குவத்தோடு தந்தையவர்கள் எளிமையாய் வளர்வது பெருத்த மகிழ்ச்சி. எனவே இந்த அற்புதமான வேளையில் இருவருக்கும் மிகுந்த நன்றி. இருவரும் இணைந்துதான் இந்த ஒட்டுமொத்த திருவிழாவையும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை அல்போன்ஸ், அருட்தந்தை செல்வநாயகம் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திருவிழாவிற்கான எல்லா ஏற்பாட்டையும் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாசமிக தந்தையர்களுக்கு மிகுந்த நன்றி. கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, வரும் ஞாயிறு அன்று இந்த திருவிழாவிற்கான வரவு செலவு கணக்கானது ஒப்படைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிழாவினுடைய, இந்த திருப்பலினுடைய இறுதி பாடல் முடிந்த உடனேயே நாம் அனைவரும் நம்முடைய பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாருடைய தேருக்கு முன்பாக ஒன்று கூடுவோம். நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஞானமுத்து அவர்கள் ஜெபித்து இந்த தேரினை புனிதப்படுத்துவார்கள். பின்பு பவனியானது ஆரம்பமாகும். அன்பு உறவுகளே, தயவு கூர்ந்த அனைத்து இறை மக்களும் தவறாமல் இந்த தேர் பவனியில் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். அதிலும் குறிப்பாக புலிப்பாக்கத்தை சார்ந்த இறை மக்கள் ஒவ்வொருவருமே தவறாமல் இந்த தேர் பவனியில் பங்கெடுக்க வேண்டும். வீட்டிற்குள் சென்று முடங்கிவிடக் கூடாது. நாம் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரும், நம்முடைய ஊரும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த தேரினுடைய நோக்கம், இல்லையா? அதான் சாட்சிய பவனி என்று நாம் சொல்லுகிறோம். நாம் ஏராளமான அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய புனிதரிடமிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இனிய அனுபவத்தை, அதிசயத்தை நம்முடைய ஊர் மக்களும் அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கும் நம்முடைய புனிதர் பரிந்துரைக்க வேண்டும். அவர்களும் அப்படிப்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை இயேசுவிடமிருந்து அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேரினுடைய நோக்கம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் வருகிற பொழுது எப்படி வரணும்? ஒரு சாட்சியா வரணும், இன்னொரு சாட்சியா வரணும். அப்படி என்றால் தேரின் பொழுது பேசுவதோ அல்லது வேடிக்கை பார்ப்பதோ, கதை பேசுவதோ அப்படி இல்லாமல் மிகுந்த பக்தியோடு பாடல் குழுவோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பது, பாடல் பாடுவது, அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய பவனியாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எது முக்கியம்? தேர் பவனின் பொழுது எது முக்கியம்? மாலை அணிவிப்பதோ, மெழுகுத்திரி ஏற்றுவதோ, அதை காட்டிலும் மிக முக்கியமானது எது? ஜெபம்.
ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் வருகிற பொழுது எப்படி வரணும்? ஆடல் பாடலோடு அப்படி இல்லாமல் ஜெபித்தபடி, பாடல் குழுவோடு ஜெபித்தபடி ஒரு சாட்சிய பவனியாக, உண்மையிலேயே சாட்சிய பவனியாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த 3 நாளிலும் வரக்கூடிய ஒவ்வொரு குருவானவரும் நம்முடைய ஊரை பார்த்து அசந்து போனார்கள். என்ன காரணம்? நேரத்தோடு நாம் விழாவை தொடங்கி இருக்கிறோம். இன்று 5 மணிக்கெல்லாம் ஜெபமாலையானது துவங்கப்பட்டது, 5:30க்கெல்லாம் வழிபாடானது ஆரம்பமானது. அப்படி நீங்கள் நேரத்தோடு பங்கெடுத்திருக்கிறீர்கள், அதுவே சிறப்பு. அதற்காக கைகளை தட்டி நம்மையே பாராட்டி கொள்வோம். இந்த 3 நாளும் அந்த குருக்கள் அதைத்தான் கேட்டார்கள், எப்படி நேரத்தோடு நீங்கள் துவங்குகிறீர்கள்? எங்களுடைய பங்கில் இதெல்லாம் சாத்தியமில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று அசந்து போனார்கள். ஆனால் நம்முடைய ஊரில் அதை நாம் சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பாராட்டு. இதையும் சாத்தியப்படுத்துவீர்கள் என்று முழுமையான நம்பிக்கை எனக்கு உண்டு. எதை சாத்தியப்படுத்த வேண்டும்? தேர் பவனி அது ஒரு சாட்சிய பவனியாக இருக்க வேண்டும். ஜப உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய சிறிய பிள்ளைகள், அற்புதமான பிள்ளைகள். நேற்றெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமாக பதில் சொன்னார்கள். விவிலியத்தை புரட்டி அவர்கள் வாசித்தார்கள். அதே உணர்வோடு, ஜப உணர்வோடு இந்த தேர் பவனியிலும் பங்கெடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது, இல்லையா? சிறு பிள்ளைகள், நம்பிக்கை வீண் போகுமா? போகாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த பக்தி உணர்வோடு இந்த தேர் பவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். தேர் மிக விரைவாக வந்துவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குறைந்தது 1 மணிக்குள்ளாக இந்த தேர், 1 மணி நேரத்துக்குள்ளாக இந்த தேரானது நம்முடைய ஆலயத்தை வந்தடைந்து விடும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நேரத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். தேர் பவனி முடிந்த உடனேயே நம்முடைய புனிதருடைய கொடி இருக்கும். அதைத் தொடர்ந்து அன்பின் உணவானது வழங்கப்படும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த முழுமையான திருவிழாவில் பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிழாவுக்கு உபயம் செய்ய விரும்பினால் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து உபயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும், அனைத்திற்கும் நன்றி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை உள்ள மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். அன்புக்கினிய சகோதர சகோதரி, இந்த ஆண்டு பெருவிழாவில் உங்களோடு இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி. இந்த அழைப்பை கொடுத்த பாசமிகு அருட்தந்தை தாஸ் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசியிருந்தோம். இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்று சொன்னார் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். இந்த சாலையில் செல்கின்ற பொழுது இந்த இடத்திற்கு வர முடியுமா என்று எல்லாம் யோசித்தோம். ஆனால் இந்த ஞானப்பிரகாசர் பெயரில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆலயம் உண்மையாகவே எனக்கு தெரியாது. அருட்தந்தை என்னுடைய அழைப்பை கொடுத்து அழைப்பில் அனுப்பிய போது தான் இது ஞானப்பிரகாசர். நான் இது வரைக்கும் அவர் கூட்ட போது அந்தோனியார் கோயிலாக இருக்கும் பொழுது ஏன்னா நானும் சொன்னேன், அந்தோனியாருக்கு எனக்கும் திருவிழா இருக்குது, அதனால் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவர் தள்ளி வைத்திருக்கோம் என்று சொன்ன உடனே எனக்கு அப்படி தான் தோன்றியது. ஆனால் அழைப்பு பெற்ற உடனே ஞானப்பிரகாசர் எனக்கு உடனேயும் நாங்கள் வசித்த சின்ன குருக்களாக பயிற்சி காலேஜ் படிக்கின்ற பொழுது நாங்கள் அலோசியஸ் டார்மெண்ட்ரி, அதாவது அறை இருக்கும், நாங்கள் படுக்கிற அறை, ஞானப்பிரகாசருடைய அறை, அதுதான் ஞாபகம் உடனடியாக வந்தது. அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மிக மிக பாசத்தோடும் அன்போடும் அவர் அழைத்து திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பை நல்கியிருக்கிறார். எனவே அருட்தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக அருட்தந்தையை பற்றி சொல்கின்ற பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சிரித்த முகத்தோடு இருப்பார். அவர் இருக்கின்ற இடம் சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஆயர் இல்லமாக இருக்கலாம் சரி, அல்லது நாங்கள் கூடுகின்ற இடமாக இருக்கலாம் சரி, எல்லா இடங்களிலும் தன்னுடைய அன்பை தன்னுடைய புன்னகையால் தன்னுடைய சிரிப்பால் வெளிப்படுத்தி அன்பை பகிர்ந்து கொள்கின்ற அற்புதமான அருட்தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மிக அருமையான ஒரு திருப்பலியை நான் கொண்டாடுகின்றேன் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மிக நேர்த்தியான பாடல்கள், பிள்ளைகள்லாம் ஒழுங்காக சத்தம் போடாமல் எங்கள் இடத்துலாம் வெளியே விளையாடின்னு இருப்பாங்க, கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. எவ்வளவு தான் கத்த போட்டாலும் சரி வெளியே தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க தான் வந்து தாதாக்கள். இவங்க எல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அடக்கமாக விவிலியத்தை ஏந்து வந்திருக்கிறார்கள். அதுவே பெரும் மகிழ்ச்சி. எனவே இந்த நாளில் ஞானப்பிரகாசருடைய ஆன்மீகம் இங்கு வளர்கிறது என்பதை என்னால் கண்டு பாவிக்க முடிக்கின்றது. அதற்காக என்னாலும் எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு அருட்தந்தை தாஸ் அவர்களையும் அவரோடு இணைந்து பறக்கின்ற அனைத்து அருட்தந்தைகளையும் நன்றியோடு இணைத்து பார்க்கின்றேன். மற்றும் இந்த அழைப்பில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தருகிறேன். தொடர்ந்து புனிதருடைய பரிந்துரையிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்திலும்
நீங்கள் நிறைவாய் இருக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருவலி நிறைவேறிற்று. இறுதி பாடலானது பாடக்கூடிய வேளையில் நம் அனைவரும் நம்முடைய புனிதரான புனித ஞான பிரகாசியருக்காக அலங்காரம் செய்யப்பட்டுள்ள தேருக்கு முன்பாக ஒன்று கூட அன்போடு அழைக்கிறோம். தந்தை அவர்கள் ஜெபித்து புனிதப்படுத்துவார்கள். இறுதி பாடல் முடிந்தவுடன் இப்பொழுது இறுதி பாடலானது பாடப்படுகிறது. அந்த வேளையில் அனைத்து இறை மக்களும் தேருக்கு முன்பாக ஒன்று கூட பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்படுகிற அனைவருக்கும் நற்சுகத்தையும், குடும்ப பொறுப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் அனைத்தையும் வென்று அனைத்தையும் அனைத்துக்கும் மக்களுக்கும் கொடுக்கின்ற நல்ல பெற்றோர்களாக குடும்ப தலைவர்களாக இருக்க தேவையான ஆசீர்வாதத்தை இந்த புனிதர் பெற்றுத் தருவதாக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஒரு பெரிய துணியதனை போற்ற பெறுக, ஒரு ஆட்சி வருக, மது திருவுள்ள பெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்களே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவளே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தந்தை அவர்கள் புனித ஞான பிரகாசியருடைய தீரினை புனித நீரினால் புனிதப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து தூபம் இடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய புனிதருக்கு மலர் மாலையை அணிவிப்பார்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் நம்முடைய புனிதருக்கு தூபம் இடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து தந்தை அவர்கள் நம்முடைய புனிதருக்கு மலர் மாலையை அணிவிப்பார்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் நம்முடைய புனிதருக்கு மலர் மாலையை அணிவிக்கிறார்கள். நம் அனைவரும் கையில் உயர்த்தி சொல்லுவோம். புனித ஞான பிரகாசியாரே, புனித ஞான பிரகாசியாரே, புலிப்பாக்கத்தின் பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரே, நம்முடைய கிளிப்பங்கான புலிப்பாக்கத்தின் பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரே, இளையோரின் பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரே, மாணவர்களின் பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரே, நம்முடைய ஊரின் பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரே, தூய்மையான வாழ்வு கொண்ட புனித ஞான பிரகாசியாரே, நோயாளர்களுக்காக பரிந்துரை செய்த புனித ஞான பிரகாசியாரே, ஏழை எளிய மக்களுக்கு ஓடியாடி பணியாற்றிய புனித ஞான பிரகாசியாரே, புனித ஞான பிரகாசியாரே, புனித ஞான பிரகாசியாரே, புனித ஞான பிரகாசியாரே. அன்பு உறவுகளே, முதலில் பேண்ட் வாத்தியம், அதைத் தொடர்ந்து